அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 15 பிறனில் விளையாமை. குறள் 144. குறள் எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். மீண்டும் சொல்லுகிறேன். எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். அதாவது, பிறர் மனைவியுடன் தொடர்பு கொண்டால் பின் விளைவு கேடில் முடியும் என்பதை வேறு கதை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குறளின் சொற்பொருள், எனைத்துணையர் எவ்வளவு பெரிய பெருமை உடையவராக இருந்தாலும் ஆயினும் என்னாம் தினைத்துணையும். என்னாகும் என்றால் தினை அளவு பெருமையை தேரான், பிற யோசிக்காமல் செய்யும் காரியத்தில் அவன் தேரமாட்டான். பிறனில் புகழ், பிறனுடைய மனைவி இல்லத்திற்குள் நுழைவதால் என்று இதன் பொருள் எவ்வளவு பெரிய பெருமை உடையவராக இருந்தாலும் அது என்னாகும் என்றால் பிறனுடைய இல்லத்திற்குள் நுழைவதால் தினை அளவு பெருமையை யோசிக்காமல் செய்யும் காரியத்தில் அவன் தேரமாட்டான் என்பதே வள்ளுவன் வாக்கு. ஒரு நகரத்தில் ஒரு அழகான வீடு இருந்தது. அந்த வீட்டில் மனைவி பிள்ளைகளுடன் நகைக்கடை ஓனர் வாழ்ந்து வந்தார். அவர் வீட்டில் 10-15 வேலைக்காரர்கள் தங்கள் பணிகளை செய்து வந்தனர். வீட்டு ஓனரும் பகல் முழுவதும் நகைக்கடையில் வியாபாரம் செய்துவிட்டு இரவு 11 மணிக்கு வீடு திரும்புவார். மனைவி விழித்திருந்து கணவன் வந்ததும் அவருக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு தூங்க சென்று விடுவர். வேலைக்காரர்கள் அவ்வீட்டிற்கு விசுவாசமானவர்களாக இருந்ததால் அவ்வீட்டு எஜமானியும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். அவற்றில் ஒரு தோட்டக்காரன் மட்டும் அவ்வீட்டையும் அவ்வீட்டில் உள்ள பொருட்களையும் கண்டு பேராசை கொண்டான். ஒரு நாள் இரவு 1 மணி அளவில் எஜமானின் தலையணைக்கு அடியில் உள்ள சாவியை ஒரு உருவம் எடுத்தது. நகை இருக்கும் இரும்பு பெட்டியை திறந்து நகையை திருடியது. திடீரென வெளிச்சம். திருடன் கையும் களவுமாக பிடிபட்டான். திருடியது தோட்டக்காரன். எஜமான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறினான். சரி, இனிமேல் இந்த தவறை செய்யாதே, அடுத்தவர் பொருள் மீது ஆசை கொள்ளாதே என கூறி வேலையை விட்டு நீக்கினார். சிறிது நாட்கள் கழிந்தது. வீட்டு எஜமான் உஷாரானார். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு 1 மணி அதே தலையணையில் அடியில் உள்ள சாவி எடுக்கப்பட்டு நகைப்பட்டியை திறந்து திருடியது அதே உருவம். அந்த நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் மணி ஒலித்தது. விரைந்து வந்த போலீஸ் அதே திருடனை பிடித்து அடித்து துவைத்து சிறைக்குள் அனுப்பியது. இதைத்தான் வள்ளுவன் எனைத்துணையர் ஆயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் என்று கூறியுள்ளார். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.